ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு தேவையான பணம் இப்போது உன் கையில் கிடைக்கும்படி செய்வதற்காகவே இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். உனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, உன் மனசில் இருக்க கஷ்டம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் பிரச்சனைகளை தீர்த்து கஷ்டங்களை முடித்து உனக்கான எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் இதயத்தின் துடிப்பாக, உன் மூச்சின் ஓசையாக நான் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனக்குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். காலங்களை கடந்த இந்த சாய்பாபா என்னை நம்பும் உனக்கும் எல்லா வகையிலும் வெற்றியை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்துவேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க வேதனையும் கஷ்டமும் கவலையும் என்னன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நான் கைலாசத்திலேயோ அல்லது எங்கோ ஆகாயத்திலேயோ அல்லது 7 கடல் தாண்டியோ மலையில் தாண்டியோ இல்லை, உன் இதயத்துக்குள்ளே தான் இருக்கேன். உனக்கு எப்போ குழப்பம் வந்தாலும் கவலை வந்தாலும் பயம் வந்தாலும் உன் மனசுக்குள்ளே பேசு. உன் உள்ளத்துக்குள்ளே இருந்து என் குரல் நிச்சயமாக உனக்கு கேட்கும். நீ அமைதியாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து உட்காரும்போது ஓம் சாய்ராம்னு சொன்னாலும் சாய்பாபான்னு சொன்னாலும் நானே உன்னை தேடி வந்து நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. என்னை நம்பு, நான் ஒருபோதும் உன் முயற்சியை வீணாக்க மாட்டேன். ஏன்னா உழைப்பை மதிப்பவன் நான். நேர்மையை காக்கும் சக்தியாக நான் இருக்கேன். நீ சோர்ந்து போனாலும் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி எழுப்பி நிறுத்துவேன் என் செல்லமே. உன் வியர்வை துளிகளை தொடர்ச்சி வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி வந்து சேரும். நீ செய்யும் தினசரி செயல்களில் எல்லாம் இந்த சாயப்பாவும் உன் கூடவே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ செய்கிற வேலையோ அல்லது உன்னுடைய உழைப்பிலோ உன்னுடைய பூஜையிலையோ ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். நீ உண்மையாக உன் கடமையை மட்டும் சரியாக செஞ்சினா அதுக்குரிய பதிலை பரிசாக நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்துருவேன். உன்னுடைய முயற்சி எதையுமே நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். உழைப்பை மதிக்கும் நான் கண்டிப்பாக உனக்கான உயர்வை கொடுக்க போகிறேன். உனக்கு இருக்கிற மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. ஒரு மனுஷன் உண்மை நேர்மை நீதி எதுவுமே இல்லாமல் சும்மா காசு பணம் மட்டும் பெருசுன்னு வாழ்ந்தா அவனுக்கு கிடைக்கிற வெற்றி ஒருபோதும் நிலைக்காது. எப்போதும் நேர்மையோடு சம்பாதிக்க பழகு. தர்மங்கிறது பெரிய விஷயம் அல்ல. சின்ன சின்ன செயல்களை நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அடுத்தவங்க பசியை போக்குனாலும் ஒரு கிழிஞ்ச ஆடையோடு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உன்னுடைய பழைய துணியை கொடுத்தாலும் கூட அதுவும் தான தர்மத்தை வகையாக சேர்ந்ததாகவே இருக்கும். எப்போதும் எல்லாரிடமும் உண்மையை பேசு, யாருக்கும் கெடுதல் நினைக்காதே. இப்படி உன்னால் முடிஞ்ச உதவியையும் தான தர்மத்தையும் செஞ்சு நல்லதை பேசி நல்லதையே நீ நினைக்கும் போது இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். இந்த உலகமே உன்னை ஏமாத்தினாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். தர்மத்தின் பாதையில் நடக்கும் யாரையும் இந்த சாயப்பா தனியாக தவிக்க விட மாட்டேன் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு. என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்க முடியாது. பொறாமை கோபம் ஆணவங்கிற இந்த பொய்யான போலியான விஷமுள்ள விஷயங்களை உன் வாழ்க்கையில் சேர்த்துக்க வேண்டாம். யார் மீதும் கோபப்படாதே. கோபம் வந்தாலும் அமைதியாக வாயை மூடிக்கிட்டு அதை மனசுக்குள்ளேயே மூடி கட்டுப்படுத்தி விடு. பொறாமை வந்தாலும் அதை அப்படியே தடுத்து நிறுத்திடு. போக போக அதுவே உனக்கு பழக்கமாகி யார் மீதும் உனக்கு பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியோ வராது. நான் தான் பெருசுங்கிற ஆணவம் கொள்ளாமல் எல்லாரும் சமம், எல்லாரும் அறிவாளிகள் புத்திசாலிகள் திறமைசாலிகள்னு எல்லாரையும் சரிக்கு சமமாக மதிக்க பழகு. எதையும் தாங்கக்கூடிய இதயத்தை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்துருக்கேன். அமைதியாக தூய்மையாக நல்ல மனசோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை தெளிவாகவே இருக்கும் என் செல்லமே. உன் இதயத்துக்குள்ளே இந்த சாயப்பா நான் குடியிருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். நீ போகும் பாதையில் எல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். எந்த விஷயத்திலும் எதிலும் அவசரப்படாதே. காலம் சரியான தருணத்தில் கண்டிப்பாக உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். உன் கவலைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன் பொறுமை நிச்சயமாக உன் வாழ்க்கையை வெற்றி பெற வைக்கும்.
உனக்கு தேவையான வரத்தை கொடுத்து உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகம் நீ அன்பானவனா, புத்திசாலியா, பொறுமைசாலியான்றதை பார்க்காது. நீ நிறைய காசு பணம் வச்சிருக்கியா, மதிப்பையும் மரியாதையும் வச்சிருக்கியான்னு தான் இந்த உலகம் பார்க்கும். ஆனால் இந்த சாயப்பா உன் சிந்தனைகளை பார்ப்பேன், உன் முயற்சிகளை பார்ப்பேன். உன் நல்ல சிந்தனைகளுக்கும் நீ செய்யும் கடும் முயற்சிக்கும் சேர்த்து தான் உன்னை ராஜயோகத்தோடு வாழ வைக்க வந்திருக்கேன் என் செல்லமே. ஒரு போராளி எப்படி தான் நினைச்ச விஷயத்தை சிறப்பாக அடைவதற்காக, வெற்றியை பெறுவதற்காக உழைப்பாங்களோ அந்த அளவுக்கு நீயும் உனக்கான உழைப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. உன் உழைப்பு தான் உன்னை உயர்த்த முடியுமே தவிர வேறு யாரும் உனக்காக வந்து அள்ளி கொடுக்கவோ கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த சாயப்பாவும் கூட இருந்து நீ செய்யும் விஷயங்களில் வெற்றியை கொடுக்குறேன். நீ பணத்தை தேடி தேடி ஓடுறனால பணம் உன்னை விட்டுட்டு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. நீ எதை தேடி போறியோ அது எப்போவுமே உன்னை விட்டுட்டு ஓடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய உழைப்பையும் கடமையும் முயற்சிகளை மட்டும் சரியாக செய். அது தானாக உன்னை தேடி வரும். நீ துரத்த தப்பிச்சுக்கிட்டு ஓடுற அதே பணம் நாளைக்கு நீ அதை எதிர்பார்க்காம அந்த பணத்தை பெருசாக நினைக்காம சட்டம் செய்யாமல் உன் வேலையை மட்டும் சரியாக செஞ்சினா, கடமையை மட்டும் சரியாக செஞ்சினா உன்கிட்ட வந்து குவிய ஆரம்பிக்கும் என் செல்லமே. உன்னுடைய முயற்சிகள் வேலை செய்யும் போது கண்டிப்பாக நீ போகும் பாதையில் நானே வருமானம் வருவதற்கான வழிகளை காட்டுவேன். உன்னுடைய முயற்சிகளை சரியாக செய், உன்னுடைய உழைப்பை சரியாக போடு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் செல்வம் வந்து சேரும். யாராவது உன்னை அவமானப்படுத்தாலோ, அவமரியாதை செய்யும் விதத்தில் பேசினாலும் அதுக்காக அழுகாதே. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதையே ஒரு எரிபொருளாக மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ உயர்வாக ஜெயிச்சு காட்ட தயாராகு. எந்த விதத்திலும் நீ தாழ்ந்து போக இந்த சாயப்பா விடமாட்டேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். எப்போதும் நேரத்தை வீணாக செலவழிக்க வேண்டாம். நேரங்கிறது காசு பணங்கிற மாதிரி அது ஒரு முதலீடு. நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தும் போது அது உனக்கான சாதனைகளை செய்ய வைக்கும். சோம்பேறித்தனங்கிற உன் எதிரியை உன்கிட்ட இருந்து முதல்ல விரட்டி அடி. எல்லா நேரமும் தூங்குறது, சும்மாவே உட்காந்துருக்கிறது, தொலைபேசியை பார்க்குறது, அதை பார்க்குறது, இதை பார்க்குறதுன்னு நேரத்தை வீணடிக்காம சுறுசுறுப்போட ஒவ்வொரு நொடியையும் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக நீ செயல்படணும். ஏன்னா நேரமும் காலமும் இங்கே யாருக்காகவும் காத்திருக்காது. நீ நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலான்னு சும்மா உட்காந்தினா அந்த வெற்றி வாய்ப்பு வேற யாருக்கோ போயிடும் அல்லவா. நீ நாளைக்கு செய்யலாம் நினச்சதை இன்றைக்கே யாரோ செஞ்சு முடித்து உன்னை விட முதலிடத்தை தக்க வச்சுக்கிட்டு வெற்றியை பெற்று போய்கிட்டே இருப்பாங்க. நேரத்தை மதிச்சா உன்னால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியையும் விதையாக விதைச்சினா அது நாளைக்கு மரமான வெற்றிகளை உனக்கு கொடுக்கும். நீ அடுத்து என்ன செய்ய போகிற, வாழ்க்கையில் என்னென்ன செய்யலான்னு திட்டம் போட்டு வச்சுருக்கன்றத யாருக்கும் சொல்லக்கூடாது. உன் நிழலுக்கு கூட நீ என்ன செய்ய போகிறன்னு தெரியக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் உன் வெற்றியை தடுப்பதற்காக இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. அமைதியாக உழைச்சிக்கிட்டே இரு. நீ வெற்றி பெற வரைக்கும் சத்தம் போடாதே. கூடிய சீக்கிரம் உன் வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை பேச வைக்கும். இப்போது இருக்கிற உன் வாழ்க்கையை பார்த்து இதுதான் என் தலைவிதின்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த வாழ்க்கை ஒன்றும் உனக்கு நிரந்தரமும் அல்ல, இது உன் தலைவிதியும் அல்ல. தற்போதைய நிலைமை மட்டும்தான் இது. கூடிய சீக்கிரம் இந்த உலகம் மாறும், உன் வாழ்க்கையும் மாறும். நீ எப்போதுமே நம்ம இப்படி தான் வறுமையில் ஏழ்மையிலே இருப்போன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. கூடிய சீக்கிரம் உன்னை ராஜாவை போல நான் உயர்த்தி காட்டுறேன். உன் வாழ்க்கை என் காலடியில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல உன் தலைவிதியை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் தங்கமே. ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது நீ அதை பார்த்து அமைதியாக போகிறனியா, அப்படின்னா நீ அதர்மத்துக்கு துணை போகிறன்னு தானே அர்த்தம். அடுத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னா நீ அவங்கள போய் திருத்த வேணாம். ஆனால் அந்த தப்புனால யாரும் பாதிக்கப்படாமல் அடுத்தவங்களை நீ காப்பாற்ற உதவி செய். அதுதான் நல்லது. தப்பு செஞ்சவங்களுக்கு நான் கண்டிப்பாக தண்டனையாக கொடுப்பேன். ஆனால் அதை நீ மௌனமாக கடந்து போக வேண்டாம். உன்னால் முடிஞ்சா அந்த தவறினால் யாருக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு உன்னால் முடிஞ்ச வேலையை செய். இப்போது உன் வாழ்க்கைங்கிறது குழப்பமான கடலாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரே அலைகளாக இருக்குது, சூழ்நிலைகள்லாம் தப்பு தப்பாக இருக்குன்னு வருத்தப்படாதே. உன் வாழ்க்கைங்கிற கடலுக்கு ஆதாரமாக இந்த சாயப்பா நான் இருக்கேன். உனக்கான மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து
உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். என்ன நடந்தாலும், யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அமைதியாக சகிச்சுக்கிட்டு பொறுத்து போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ எப்படி நடந்துக்கணுமோ அந்த இடத்துக்கு ஏற்றாற் போல சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியாக பேச கற்றுக்கும். அதர்மத்தை எதிர்த்து நிற்கும் தைரியத்தை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்துருக்கேன். உன் உண்மையான பக்தி, உன்னுடைய பொறுமை உனக்கான பலமாக மாறி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். கூடிய சீக்கிரம் நீயும் இந்த உலகமும் மாறப்போறீங்க. உன் கவலைகளை எல்லாம் கழுவி காணாமல் போக செய்து உன் துயரங்களை எல்லாம் நீக்கி சுத்தம் செஞ்சு உன் வாழ்க்கையை நான் ஒளி நிறைஞ்சதாக மாற்ற போகிறேன். தனியாக இருக்கவே நினச்சி கவலைப்படாத. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுத்தே தீருவேன். ஒரு விதைய மண்ணுக்குள்ளே போடும்போது தனியாக புதைக்கப்படும் போது தானே அது நல்லா வேர் ஊன்றி மரமாக மாறுது. அதே போல உன் தனிமையையும் நீ உன்னை உருவாக்கி கொள்வதற்காக பயன்படுத்து. இந்த சாயப்பா உன்னை வலிமையாக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் உன்னை உயர்த்தி காட்டுறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.